வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ட்ராகனுடைய அடுத்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அரை நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க இந்த மவுண்ட்டு குஞ்சிங் செட்டில். அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் பெருக்கிட்டு இருந்தேன் என் வேலையை பார்த்துட்டு. எப்பா டயர்டாகுது பெருக்கி. ஹே அஞ்சயா சீக்கிரமாக இங்கே வா. ஓ மாஸ்டர் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு. நானும் சரி சொல்லிட்டு வந்ததுன்னா வேகமாக ஓடினேன். அவர் என்ன சொன்னார்னா வெனம் ட்ராகனை பற்றி தான் சொன்னார். என்ன வெனம் ட்ராகனா? ஆமாம்பா ஆமாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனம் ட்ராகன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா நம்ம சுச்சுவானுக்குள்ளே வரானா. அதனால் வந்து அந்த வெனம் ட்ராகன் அவன் வந்து பின்னாலேருந்து வந்த ஒரு ஆள். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெனம் வச்சு தான் எல்லாரையும் போட்டு தள்ளுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் செட்டு கூட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேரை கொண்டுக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸையும் கொன்று எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டரரு. ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால நான் உனக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன். அவனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மூலியமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குழப்பமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மிஷினு நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபாலோ பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மிஷினு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் செக்டோடைய சீக்ரெட் பிளேஸில் தான் இருந்திருந்தான். பட் ஆனால் இப்போ அவன் அந்த தொட்டு வெளியே வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நம்மளுடைய இந்த பிக் சிட்டிஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கொச்சிங் செக்ட் லீடரு தாவோயிஸ்ட் பாக் சொயாங். இதை கேட்டோடனே அவன் கதறான். என்ன சொல்கிறீங்க? நான் எப்படி அந்த டேஞ்சரஸான அந்த பர்சனை நான் போய் எப்படி வந்து நான் அவனை பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தா இவன் கதறான். இவர் ஒன்று டப்பாலும் மாண்டமாலே உனக்கு தட்டி டே ராஸ்கல் எவ்வளோ தைரியம். நான் வந்து இவ்வளோ காலமாக உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிங் ட்ரெஸ்ஸோட டிசப்பிள் அப்படி இருந்தால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பண்ணிகிட்ருக்கே உடனே நான் இவ்வளோ வீக்லி அவன் வார்த்தை அடி சொல்லி பார்த்தா கதை அவர் போட்டது அடிச்சுனுக்கிறான். இதை கேட்டோடனே அவன் சரி சரி அடி சொல்லி பார்த்தா இதுனுங்கிறான். இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சு அடி சொல்லுங்கிறான். டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒன்று அவன் உன்னை போய் கேப்சர் பண்ணுவோ அவன்கிட்ட போய் சண்டை போடுவோ சொல்ல. ஜஸ்ட்டு நீ போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா மட்டும் போதும். அவனை தூரத்துலேருந்தே கண்காணிச்சிட்டு அவள் தான் அவனோட மிஷினே இது தாண்டா அப்படி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவன் ஒரு ஈவில் செக்ட் மெம்பர் தானே. அவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே நம்ம அவனை விட்டா அவன் எப்பவுமே ஈவில் தரமான விலங்கெல்லாம் செஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்துவானே. நம்ம அவனை கேப்சர் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே அதுக்கு அவர் கரெக்ட் தான் நீ சொல்கிறது. பட் ஆனால் இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் எம்இ சிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ நம்மளும் போய் இதுக்குள்ளே நுழைஞ்சுன்னா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வரும், குழப்பமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரியான விஷயங்கள்லாம் வந்து நான் தவிர்க்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து தான் சொல்கிறாரு. ஸோ நீ வந்து அவனை ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும். நீ மட்டும் இதுலேருந்து ஃபெயில் ஆன இந்த மிஷினில் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் அந்த செவத்தை பார்த்த மாதிரி உன்னை ட்ரைனிங் பண்ண விட்டுருவோண்டா அப்படி சொல்கிறாரு. உடனே அவன் சரி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடுறான். இப்படி தான் நடந்தது என்னுடைய மிஷின். அது ரொம்ப சிம்பிள் சொல்லி தான் அமைச்சார். ஆனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி இப்போ தான் இருந்துக்கிறான். பட்டு என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய மாஸ்டரால் இந்த மிஷினுக்கோசமே நான் தான் பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா நான் தானே இப்போ பெஸ்ட் டிசிப்ளின்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த மிஷினை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனை இந்த ஜாங்குக்குள்ளே வரவிடவே மாட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் அப்படி சொல்லிட்டு தான் உற்சாகமாகி போகிறான். ஹோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா இல்லையா இந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி போனாலே நான் சிம்பிளாக அவனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு மூளை இருக்குதுன்னா அப்போ நான் தானே புத்திசாலி அடி வந்து பார்த்தீங்கன்னா அவனை நினச்சி அவனை பெருமையாக பேசினுக்கிறான். இந்த பாய்சன் கிரிப்டோடைய ஃபுட் பிரிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொண்டிங்கிறதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வெயிட்டும் இன்னொரு காலில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமலே நடந்து போவான். ஸோ இந்த யூனிக்கான ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி போனாலே நான் வந்து சிம்பிளாக அவனை கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுனுக்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்டு பாய தூரம் தான் போகுது, மீதி தூரத்துலேருந்து காணும். இதை பார்த்தாலும் சரியான சாக்கு. என்னடா இது எதுவுமே இல்லையா அப்படி சொல்லி பார்த்தா சரி ஷாக்காக வரான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சொல்லி தேடுறான். எங்கிறான்டா அவன் மரத்துக்குள்ள அடிக்கிறானா புதருக்குள்ள இருக்கிறானா கல்லுக்குள்ள அடிக்கிறானா சொல்லி பார்த்தா எல்லாத்தையும் தேடுறான். தேட்டான் கடையில் ஒன்று ஐயோ ஆரம்பிச்சான். ஐயோ என்னடா இது நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு தான் பதறான். உடனே சரி எப்படியா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக இன்னொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்மேன் ட்ரைனிங் எடுக்கணும் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த இடத்துல தான் எங்கன்னா இருப்பான். அவன் கண்டிப்பாக எங்கே தப்பிச்சு ஓடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தேடி ஓடுறான். அவன் போயிட்டு ஒன்றையும் பக்கத்தில் இருக்கிற புதார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பொறுமையாக வெளியே வரான். எப்படி ஒரு வழியாக அந்த தொல்லை போயிடுச்சா சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக ஹீரோ அந்த மரத்துக்கு தான் வந்துருந்துக்கிறேன். நான் இந்த வேர்ல்டை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே கிடையாது. நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐடியாவே எல்லாம் சுற்றி நிற்கிறேனே சட். முதல்ல இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போது இந்த இடத்துல என்ன மேலே சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கிங் நியூஸை தெரிஞ்சு அவனை அடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசினுக்கிறது ஹீரோ கேட்குறான். ஹே நீ கேட்டியா இல்லையா அந்த வைலண்ட் பீனிக்ஸ் அவனும் அது மட்டும் இல்லாமல் அந்த சைலண்ட் ட்ராகன் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராகன்ஸ் அந்த 4 ஃபீனிக்ஸில் இருக்கிற ஒரு ஆளுங்க.
அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேம் டிராகன் கூட ஃபைட் பண்ணி இப்போ 2 பேரும் சிவியரான இன்சூரன்ஸில் இருக்கிறாங்களாமே. அந்த ஜெய கல்யாண் பொண்ணு வந்து செத்துட்டாளாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சைலண்ட் டிராகனும் வேம் டிராகனும் ஃபைட் பண்ணதால 2 பேரும் செம்ம இன்ஜூரில இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுருக்காங்க. ஓஹோ! அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெனம் டிராகனும் சைலண்ட் டிராகன் அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஆளா? அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மார்ஷல் ஆர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஆள் தான் போலயே அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசினுருக்காங்க. "ஹேய்! நீ என்ன சொல்ற? அப்டிலாம் கிடையவே கிடையாது. அந்த வெனம் டிராகனு அவன் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேஸ்டில் அது மட்டும் இல்லாம 8 ஃப்ரண்ட் ஃபார்மேஷன வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் டிராகன் கூட ஃபைட் பண்ணான். அப்டின்னா அவனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைலண்ட் டிராகனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பேசினுருக்காங்க. அப்போ ஹீரோ இது எல்லாத்தையும் அவன் கேட்டு இருக்கும்போது, "ஏய்! நீங்க தான் இருக்கிறியா?" அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவ ஃபாலோ பண்ணி வந்தவன் தான். அந்த குயின்சிங் செட் ஆளு. "எப்பா! நான் உன்ன தொலைச்சிட்டேன்னு நெனச்சேன்பா. நீ எங்கேயோ போயிட்ட. என்ன எனக்கு டுமிக்கி குடுத்துட்டு அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பரவால்ல. நீ எப்டியோ நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரான். உன்ன கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல இருக்கிற மொத்த வில்லேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சுத்தி சுத்தி அலைஞ்சேன். எப்படியோ உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்பா அப்டி சொல்றான். இத பார்த்தோனே ஹீரோக்கு சீரியஸா இருக்கு. என்ன? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த வில்லேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கோசரம் தேடி வந்துருக்கான். ஆனா என்ன நெனச்சு? எப்படியா இருந்தாலும் இந்த மொத்த வில்லேஜும் சுத்தறதுக்கு கிட்டத்தட்ட 1, 2 நாளாவது ஆகும். ஆனா இவன் எப்படி இவ்ளோ சீக்கிரமா முடிச்சுட்டு வந்தான் ஒரு 2 நாளுக்குள்ளாரவே? இவன் எந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கு அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சைஸாக்க வரான். "சரி, சரி நான் அந்த இடத்துல உட்காரலாமா?" உட்காரு, உட்காரு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் தெரியுமா? உன்ன தேடி தேடி அலைஞ்சதுல." அப்டி சொல்லிட்டு இந்த மாரி சொங்கி மாரி வந்து உட்கார்றான் அவன். "முதல்ல நீ என்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு தான் நெனச்சேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உன்னுடைய ஃபுட் பிரிண்ட் இல்ல. சரி நீ ஏதோ ஒரு எஜிலிட்டி டெக்னிக் தான் யூஸ் பண்ணிக்கிற அப்டின்னு நெனச்சேன். பட் ஆனா நீ நிஜமாலே ரொம்பவும் வெல்டனான ஒரு ஆள் தான்பா. ஏன்னா என்கிட்ட என்னதான் என்னோட ட்ராக்கிங் ஸ்கில் ரொம்ப நல்லா இருந்தாலும், ஆனா உன்னோட ஐடிங் ஸ்கில் அத விட ரொம்ப நல்லா இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் மாரி மறைஞ்சு போயிட்ட." அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோவ பத்தி பேசினுருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வச்சுங்கிற அந்த சாப்பாட்டுடைய வாசனை மூக்க தொலைக்குது. உடனே ஹீரோ வந்து "அத நீ சாப்பிடு" அப்டி சொல்லி குடுத்துடுறான். இத பார்த்தோனே அவன் "நிஜமாவா? நிஜமா இத எனக்கு குடுத்துறியா?" அப்டி கேட்குறான். "ஆமாப்பா நிஜமா தான். நீ வேணா இத சாப்பிட்டுக்க. எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது" அப்டி சொல்றான். உடனே அவன் "ரொம்ப நன்றி" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வாயில எச்சி ஊத்தோட சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சயாங். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் குன்சிங் செட்லேருந்து ஒரு ஆளு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதனால என்னோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கண்காணிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டாரு. அதனால நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சர்வேலன்ஸ்லயே இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஹீரோ பார்க்குறான். குவின்சிங் செட்டா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்றாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பையன், இவன் என்ன இந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான், "ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன அமைதியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஃபாலோ பண்ணேன். ஆனா உனக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணது பிடிக்கல போல. என்ன சொல்ற? இனிமே நம்ம ஒண்ணாவே ஃபாலோ பண்ணலாமா? நீ என்னதான் என்ன மறுத்தாலும் நான் கண்டிப்பா உன் பின்னாடி வந்துட்டே இருப்பேன்" அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஹீரோ பார்க்குறான். யார்றா இவன்? கொஞ்சம் கூட அவேர்னஸே இல்லாம இருக்கிறான். நான் வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு எனிமியான்னு கூட இவனுக்கு தெரியாது. ஒருவேளை நான் வந்து இவன போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுவேன்? அப்படின்னு கூட தெரியாம இருக்கிறானே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யோசிச்சுனுக்கிறான். சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். "எப்பா இது செம்ம டேஸ்ட்டா இருக்குது தெரியுமா?" அப்படின்னு வந்து பார்த்தா அவன் ஜாலியா சாப்பிட்டுக்கிறான். அப்ப அவன் சாப்பிட்டுனே இருக்கும்போது டப்புன்னு ஹீரோ, "எப்பா அந்த ஃபுட்ல பாய்சன் இருக்குதுப்பா" அப்படி சொல்லிடுறான். இத கேட்டோனே அவன் அவ்வளதான் அந்த இடத்துல துப்ப ஆரம்பிச்சிடுறான். "என்ன பாய்சனா? என்னய்யா சொல்ற? என்ன சொல்ற? நீ ஒண்ணும் ஜோக் பண்ணலையா?" அப்படின்னு வந்து கேட்குறான். இத கேட்டோனே ஹீரோ, "நான் எதுக்குடா உன்கிட்ட ஜோக் பண்ணணும்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது மட்டும் இல்லாம, "உனக்கு வந்து அதில இருக்கிறது தெரியும் நான் நெனச்சேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். "டேய் அதில இருக்கிறது எனக்கு எப்புட்றா தெரியும்?" அப்படின்னு கேட்குறான். "என்னப்பா சொல்ற? இதோ இருக்குது இது மேலலாம் நல்லா பார்த்தா தெரியல துகளெல்லாம். அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனு. உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனச்சேன்" அப்படின்னு வந்து அவன் சொல்றான். "டேய் என்ன அதெல்லாம் பாய்சனா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த டிஷ்ஷுக்கோசம் மசாலாவ தூவி விட்டுருக்கான்னு நான் நெனச்சேன்பா" அப்படின்னு வந்து அவன் சொல்றான். "அப்டின்னா எதுக்கு? நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பாய்சனான ஃபுட் எனக்கு குடுக்குற. நீ என்ன கொல்லணும்னு பார்க்குறியா?" அப்படின்னு வந்து அவன் கத்துறான். "டேய் நான் ஒண்ணும் உன்கிட்ட குடுக்கலப்பா. இத நீ கேட்க தந்தா அதோ இருக்கிறானுங்களே அவனுங்கிட்ட போய் கேட்டுக்கோ" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுக்கு கை காட்டுறான். பார்த்தா 2 பேர் தொப்பி போட்டுன்னு உட்காந்துக்கிறானுங்க. அவன தான் கை காட்டுறான். உடனே அதுலேருந்து ஒருத்தன், "ஹஹஹா! நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஈவில் செக்ட் மெம்பர் இது மாரி நான் யூஸ் பண்ண பாய்சன கண்டுபிடிப்பேன்னு சொல்லி. ஐ கெஸ் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலம் டிராகன் பேர் வச்சதுல தப்பே இல்லைன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். ரைட். உன்னுடைய கிளாத் எல்லாம் பார்க்கும்போது, நீ நீ வந்து பார்த்தீன்னா ஆமா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அஞ்சுகான், நாங்க டேங் ஃபேமிலிய சேர்ந்த ஒருத்தன். என் பேர் வந்து பார்த்தீன்னா, டேங் ரிசீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு இருந்த சாப்பாட்டுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷத்த கலப்பீங்க. உங்களுக்கு என்ன என்னுடைய செட்டு மேல போர்த்துருக்கணும்னு ஆசையா என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஓ! என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அப்படி அவன் சொல்லுங்கிறான். உடனே இவன் டேய் இந்த டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, டேங் ஃபேமிலி அது மட்டும் இல்லாம எமி செக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல
உங்களால் எப்படி இந்த அளவுக்கு ரெக்லெஸ்ஸாக உங்களுடைய பாய்சனை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். ஸோ அப்படின்னா நீங்கள் எங்களுடைய குயின்சிங் செட்டை அவ்வளோ ஏளனமாக பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே அவன் இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈமெயில் செட்டோட ஸ்மால் ஃப்ளேவர் தான் பிடிக்க வந்தேனாக்காண்டி உங்கள் குயின்சிங் செட்டை வந்து நான் வந்து எல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்றதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஆனால் நீங்கள் அதை சாப்பிடுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்கிறியா? ஆடி வந்து பார்த்தா அவன் விளத்தரமாக மறிக்கிறான். உடனே இவனும் வந்து பார்த்தீங்கன்னா விளத்தரமாக மறிக்கிறான். ஆடி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபைங்காக மறைச்சுனுக்கிறானுங்க. அடச்சா, நான் இந்த இடத்துக்கு சாப்பிட்லான்னு வந்தேன். ஒரு நிம்மதியாக ஒரு சோறு கூட தர விட மாட்டானுங்க. ஏன் தான் இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களே தெரில. உங்கள் 2 பேரால் என் மூடே ஸ்பைல் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்து ஹீரோ அதை விட்டு கிளம்புறான். இதை கட்டோன்னே அவன் பிளடி பங்க், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் பேசினுக்கிறோம், நீ வந்து கிளம்புறி அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து ஹீரோவை பார்த்து விட்டுறான். நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக பே பேக் பண்ணி ஆகண்டா அப்படி சொல்லி வந்து பார்த்தா சாப்ஸ்டிக் எடுத்து விட்டுறான். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சாப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்ஸ்டிக்கை பிடிக்குது. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சன் தான். நீ என்ன நினைக்கிற? இதுமாரி நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தங்கிட்ட எப்படி உன்னால் பேச முடியுது? அப்படின்னா நீ உண்மையாலே எங்களுடைய குயின்சிங் செட்டை இழிவாக தான் பார்க்குறியா அப்படின்னு பார்த்தா அவன் டெரிஃபைங்காக கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வாண்டு நினச்சா அவன் பார்த்தா வில்லத்தனமாக அவன் யாரை விட்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.